ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருள், நான் வெண்டைக்காவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்குறேங்க. அடுத்து ரெண்டு வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை. அடுத்து ஒரு தக்காளி நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூடு இது நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போது வானலில் எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிசம் கொடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம வெண்டைக்காவையும் போட்டு வதக்கிடலாங்க. இப்போ எல்லா வெண்டைக்காவையும் போட்டு நான் வதக்கிடுறேங்க. வெண்டைக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெண்டைக்காயில் உள்ள அந்த கொலகொலப்பு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோங்க. இது நல்லா வதங்குற கேப்பில் நம்ம இந்த தேங்காய், பூண்டு, ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம்ல, இது கூடவே நம்ம ஒரு பச்சை மிளகாவையும் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஏன்னா ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் எடுத்திருந்தால அதில் ஒரு பச்சை மிளகாவை இது கூட வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தேங்காவை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இது இருக்கட்டும் ஓரமாக. நம்ம இப்போ வெண்டைக்காவை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காயில் உள்ள கொலகொலப்பு எல்லாம் போயிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். தக்காளியும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இதில் நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். போது கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா பொடி போட்டிருக்கோம், தீஞ்சிடக்கூடாது. இப்போ இது நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், ஜீரகத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். புளி கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேங்காய் அரைச்ச கப்புலேயே நான் புளி கரைசல் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா அதில் உள்ளது நிறைய தேங்காய் இருந்ததில்ல, அதனால 2ஐயும் ஒன்றாவே ஆக்கிக்கிட்டேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ இதை நல்லா மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுருலாங்க. இது நான் ஏன் ஸ்டைலில் பண்ணுறேங்க. உங்களுக்கு நீங்கள் வேறு ஸ்டைலில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாம். நான் வத்தல் போட்டு அரைக்கலை. ஏன்னா சாம்பார் பொடி ஏற்கனவே எனக்கு காரமானதுனால நான் வத்தல் போடலை. அதுக்கு பதிலாக 2 பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் நிறைய ஆட் பண்ணணும், வத்தல் போடணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் அரைக்கும் போது வத்தல் 2 ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க திறந்து பார்க்கலாம். இடையில நீங்கள் கிளறி கொடுத்துக்கோங்க. ஏன்னா அடி பிடிச்சிடாமல் இருக்கணுங்கிறதுனால இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வாங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். வாங்க, கொத்தமல்லி இலையை நல்லா தூவிக்கலாங்க. சூப்பராக வாசனையான வெண்டைக்காய் பச்சடி ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு. இப்போ நம்ம வாங்க இதை சர்வ் பண்ணிடலாம். நல்ல சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி ரெடிங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஒரு வேளை நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.